நீலகிரிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகையால் கிடைக்கும் 3000 கோடி ரூபாய் வருமானம் எங்கே செல்கிறது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கேள்வி எழுப்பியிருக்காங்க. நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு சென்ற பிரேமலதா முத்தநாடு மந்து என்ற தோடர் கிராமத்திற்கு சென்றாங்க. அங்குள்ள தோடர் பழங்குடியின மக்களின் கோவிலுக்கு சென்றாங்க. பின்னர் குன்னூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவங்க, நீலகிரி மாவட்டத்தில் ஏழை மக்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லைனோ, மலைப்பாதையில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதிப்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க. நீலகிரிக்கு சுற்றுலா பயணிகளால் கிடைக்கும் வருமானத்துல உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் எனவும் பிரேமலதா வலியுறுத்தியிருக்காங்க. தமிழக மக்கள் சரியான தலைமையை தேர்வு செய்ய தவறிவிட்டனர் என கூறிய பிரேமலதா, விஜயகாந்தை முதல்வராக இருந்திருந்தால் சிறப்பான ஆட்சி நடந்திருக்கும் என மக்கள் தற்போது உணர்ந்திருப்பதாகவும் கூறியிருக்காங்க. 2026 தேர்தலில் தேமுதிக இடம்பெறும் கூட்டணிதான் வெற்றி பெறும். விஜயகாந்த் அளவுக்கு அரசியல்ல விஜய் வருவாரா என்பது குறித்து தற்போதே கூற முடியாதுன்னு பிரேமலதா கூறியிருக்காங்க.